பெனல் கோடுன்னுட்டு ஒன்று சொல்லுவாங்களே, குற்ற விளக்க சட்டம். ஒவ்வொரு நாட்டில் உள்ள குற்ற விளக்க சட்டம் ஒரு மலை போல இருக்கும். அப்போ உலகத்துல எவ்வளவு இருக்கும்? இவ்வளவு செய்து குற்றம் உலகத்துல இருந்து போகவே இல்லை. ஏன்? குற்றவாளிகளே குற்ற விளக்க சட்ட நூலை எழுதியிருக்காங்க. அதை விட குற்றவாளிகள் தான் அதை நிர்வாகம் பண்றாங்க. எப்படி குற்றம் போகும்? ஆகவே இப்படியெல்லாம் சட்டத்தின் மூலமாக குற்றம் போகாது. மனிதன் மனிதனாக மாறணும். இது ஏன் இதை செய்யற? நான் செயல் விளைவு தத்துவத்தின் கீழே நான் வந்தது பரிணாமத்துல விலங்கினத்தின் வழியே வந்திருக்கேன். அதனால இருக்குது இந்த எண்ணம் வருது. வேண்டாம், இன்னொருவரை வதைத்துத்தான் நான் வாழ வேணும்ன்றது இல்லை. அது இல்லாத எந்த வழியா இருந்தால் நான் செய்கிறேன். சரியா கவனிச்சு பாருங்க. யார் ஒருவருக்கு தானே உழைத்து பொருளிட்டு தெரியாதோ இன்னொருத்தர் தலையில தான் கை வைப்பாங்க. அங்கதான் குற்றங்கள் எல்லாம் பிறக்கும். அப்படி இல்லாத நான் உழைக்கிறதுக்கு எனக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனா சமுதாயத்திலேயே இன்றைக்கு பரித்துண்ணும் செயலியே சட்டமாக்கி வச்சிருக்கோம். அதனால தெரியல. ஒவ்வொரு மனிதனும் இன்றைய சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் உற்பத்தி செய்ய தகுதி உடையவனாக அந்த கல்வி கற்கும் காலத்திலேயே செய்யல. ஒரு மனிதனை தொழில் மூலமாகவோ அல்லது வேற எப்படியோ பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு கல்வி இல்லை. அதனால கல்வி கற்றுக்கொள்றான், தேவை இருக்குது, உத்தியோகம் யார் கொடுக்கும்? அந்த மாதிரி இல்லாத இந்த சமுதாயத்துல கல்வியிலேயே தொழில் வச்சு அவன் வர்றபோது சரியா இருக்கணும். அப்போ அவனுக்கு உடனே சமுதாயத்துல தொழிலும் கிடைக்கும். எல்லா தேவை இருக்குதே, தேவைக்கு தகுந்த பொருள் இல்லைன்னா என்ன செய்வான்? எங்க இருக்குதோ யாருக்கிட்ட இருக்குதோ ஒண்ணு கேட்டு வாங்குவான். அதுக்கு பிச்சைன்னு பேர். அப்படி இல்லைன்னா வெடுக்குன்னு புடிங்கும்.